ஹலோ மக்களே, நம்ம வீட்டில் ஸ்மித்து அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு ஹாம்ஸ்டர் பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு 2 ஃபீட் ஃபிஷ் டேங்க்ல தான் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த டேங்கை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு என்னங்கிற இப்ப அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ஜான் பையன் பேர் தாங்க ஸ்மித்து. ஜான் பையனாலும் ஆண் பையன்ற மாதிரி நம்ம மேலே ரொம்ப அட்டாச்சாக இருப்பான். எப்போ கையை கொடுத்தாலும் ஏறி விளையாட ஆரம்பிச்சிருவான். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அடல்ட்டாக தான் வாங்கியிருந்தேன். இருந்தாலும் ஸ்மித் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்மித்து மாதிரி கிடையாதுங்க அஞ்சலை. அவள் ரொம்ப சேட்டைக்காரி. இப்போ இவனை பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நான் கையில் எடுத்து கேரி பண்ணி அவங்கள இன்னொரு இடத்துல செப்பரேட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒரு வாளியில் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா இவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிரும். இவ தாங்க அஞ்சலை. இவளை கொஞ்சம் கையில் பிடிக்கிறது கஷ்டம். ரொம்ப சேட்டை பண்ணுவாள். நீங்களே பாருங்களேன். எப்போ பிடிக்க போனாலும் பிரச்சனை தான். சரி, பிடிக்கலான்னு போயிட்டு அப்படி இப்படின்னு அங்கிட்டு ஓடிட்டே இருப்பாள். இவ்வளோ தூரம் பயந்து ஓடுறதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. அதனால இவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதனால அவளை மெல்ல தூக்கி அந்த பாக்ஸ்குள்ளே விட்டாச்சு. அப்புறம் உள்ளே இருக்க பொருளை ஃபுல்லாக எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு க்ளீனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நான் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஆனால் நான் க்ளீன் பண்ணாமே வச்சுருந்தேன். ஓவர் ஸ்மெல்லு வந்து செருப்பு கழட்டி அடிப்பேன் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ இந்த ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணிடுறேன், ஆல்ரெடி போட்டிருந்த பெட்டிங்கை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணணும். அந்த பிளாக் கலரில் டார்க்காக இருக்குல்ல, அது ஃபுல்லாக அவங்களோட வேஸ்டேஜ் தான். நம்ம இப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு வந்து ரேஷஸ், அப்புறம் அந்த ஐ இன்ஃபெக்ஷன்லாம் வருங்க. வந்து அடியாகிற அளவுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்போயுமே ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸாவது நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். என்னடா டப்பாக்குள்ள சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு திரும்பி பார்க்குறேன். நம்ம அஞ்சலை தாங்க எகிரி குச்சி ஓடுறதுக்கு இடம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அது எப்படி முடியும், நம்ம தான் சுற்றி அணை கட்டி வச்சிருக்கோமே. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. அப்புறம் அஞ்சலை சமாதானப்படுத்திட்டு டேங்க்ல இருந்த மொத்த மர சீவலையும் ஒன்றும் விடாம ஒரு சின்ன முறை ஒன்று இருந்துச்சுங்க, அது நல்லா யூஸ் ஆச்சு. அதை எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஒரு டஸ்ட் விடாம குட்டி ப்ரஷ் ஒன்று வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வெறும் துணியை போட்டு துடைச்சிக்கிட்டே இருந்தீங்க. எப்படியாவது கிளாஸை சுத்தம் பண்ணிடலாம். அப்புறம் தான் வீட்டில் சொன்னாங்க, இப்படி துடைக்கிறதுக்கு தண்ணியை போட்டு தொடரான்னு. என்ன பண்ற? ஐயா துடைக்கிறையா? தண்ணியை போட்டு தொட. என்னங்க ஐயா? தண்ணியை போட்டு தொட மேன். தண்ணிய போட்டா? ஐயா என் தெய்வமே. அப்புறம் ஒரு வழியா தண்ணியெல்லாம் போட்டு அவங்க சொன்ன மாதிரி தண்ணியை போட்டு தொடச்சி அடிச்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சரி பரவாயில்ல, தொட்டி கிளீனாக இருந்தால் போதுமே, நல்லா தேய்ச்சி தொடச்சிட்டேங்க. அப்புறம் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்த மரசிகள் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலாப்பில் அப்படி மலைச்சாரல் மாதிரி அப்படி தூவலான்னு தான் நினச்சேன். தூக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் நேரத்தில் வெறுப்பாய் கடுப்பாய் பேக்கோட தூக்கி துவக்கிடுவீங்க. அதே தான் நானும் பண்ணேன். அதையும் நீங்களும் பண்ணுங்க, வேலை சீக்கிரமாக முடிச்சிடும். ஹாம்ஸ்டருக்கு எப்பயுமே ஹைடிங் செட்டப் கொடுக்கணும், கொஞ்சம் ப்ளே ஏரியா கொடுக்கணும். அவங்க கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருப்பாங்க, அதே மாதிரி பகல் ஃபுல்லாக தூங்கிட்டே இருப்பாங்க, லைட்டாக சோம்பேறி மாதிரியும் தெரிவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன டெனல் செட்டப் எப்படின்னா, நம்ம அந்த மரசிவல் போட்டிருந்தோம்ல அதை களைச்சி விட்டு உள்ளே வச்சு லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், அவங்க உள்ள பெட்டிங் செட் பண்ணிக்கிடுவாங்க. இது நம்ம ஸ்மித்தோடைய ஃபேவரட் பாட்டுங்க. இந்த பாட்டில் தான் அவர் படுத்திருப்பாரு. நம்ம இதெல்லாம் பீன் பேக் இருக்குல்ல, அது மாதிரி இதில் ஏறி உட்காந்துருப்பாரு. அந்த கேப் வழியே தலையை வெளியே விடுவார். அந்த வீடியோ அடுத்து அப்டேட் பண்ணுறேன். என்கிட்ட இன்னொரு டன்னல் இருந்துச்சு. ஸோ அதை டிவைட் பண்ணி 2ஆக போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசா பிளேட் எடுத்து கரகரன்னு அறுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அடுத்து 2 பீஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரே சவுண்டு, புதுசாக வாங்கின கேஸ் ஸ்டவோடைய அட்டைப்பெட்டி எடுத்து அறுத்து விட்டாமான்னு ஒரே பிரச்சனை வீட்டில். வழக்கமாக வாங்குறது தானேன்னு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டாச்சுங்க. இப்போ கட் பண்ண இந்த 2 பீஸையும் கொண்டு போய் உள்ளுக்க 2 கார்னர்லையும் 2 டன்னல் மாதிரி செட் பண்ணியாச்சுங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஒரு டன்னலில் இவங்க ஃபுட்டை சேர்த்து வைப்பாங்க, இன்னொரு டன்னலில் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்காக தான் இப்படி 2 டன்னல் செட்டப்பாக இந்த தடவை நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வீட்டில் இருந்த பொருளெல்லாம் வச்சு ஒரு சின்ன செட்டப் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இவங்களுக்குன்னு நிறையா எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் அவங்க விளையாடுறதுக்கு டாய்ஸு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது எல்லாமே செட் பண்ணி போக போக வர்ற வீடியோவில் எப்படி செட்டப் போடுறோன்றதை பார்க்கலாம். இது ட்ரிங்கருங்க. அவங்களுக்கு நார்மலாக அந்த தட்டில் அந்த மாதிரிலாம் தண்ணி வச்சிங்கன்னா குடிக்க தெரியாது. மேல் இதெல்லாம் ஆக்கிட்டு ஆள் பிதாமகன் மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீடரில் தான் கொடுக்கணும். இது எப்படின்னா, உள்ளுக்கு ஒரு பால் திருப்பி பாருங்கள். அந்த பால் வந்து வாட்டர் வெளியே வரதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இவங்க போய் குடிக்கும் போது லைட்டாக ட்ராப்பாக ரிலீஸ் பண்ணணும். இவங்க முயல் மாதிரி தான், இந்த பனித்துளி அந்த மாதிரி தான் தண்ணி குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய இதிலலாம் வைக்கக்கூடாது.
ஸோ ஒரு வழியாக வாட்டர் ட்ரிங்கரும் செட் பண்ணியாச்சுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இதான் சிம்பிள் செட்டப்பு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விட போகிற ஆள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மித்து தாங்க. எப்போயுமே எதுனாலும் ஸ்மித்து தாங்க ஃபஸ்ட்டு, அவரை தான் ஃபஸ்ட்டு இறக்கி விடணும். ஸ்மித்தோட ரியாக்ஷன் என்னன்றதை பார்ப்போம். உள்ளே இறக்கி விட்டோன்னே அவனுக்கு எப்பயுமே வந்து ஒரு புது இடத்துல இறக்கி விட்டோன்னே ஆள் கக்க பக்கன்னு முழிப்பான். அதே மாதிரி தான் இந்த தடவை இந்த இடத்த நல்லா பார்த்தான், ஸ்மெல் பண்ணி பார்த்தான், அப்புறம் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆஹா, அவ்வளோதாங்க. அப்புறம் தான் யோசிச்சு ஸ்மித் இப்போ புது இடமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்மித் யாருக்கோ தேடிட்டு இருக்காங்க. கரெக்டுங்க. உள்ள விட்டதுக்கு அப்புறம் ஸ்மித் என்னடா நம்மளை மட்டும் தனியாக விட்டுருக்காங்க, அஞ்சலியை காணம் தாங்க தேடிட்டு இருக்கேன். நான் கூட அவனை தப்பா நினைச்சிட்டேன். அப்படி கேளு தெரியாது. இப்போ அஞ்சலியை உள்ள விட்டுலான்னு சொல்லிட்டு கையில் எடுத்தா அவள் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டாகவே இருக்காங்க. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக அவள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் கையிலேயே பிடிக்க விட மாட்டேங்கிறா, இறங்கி கீழே போகிறதுக்கே பார்த்துட்டு இருக்கா. ஓகே, உள்ள அஞ்சலியை விட்டதுக்கப்புறம் நம்மளால் வழக்கம் போல் சோத்து கலைய ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இதுக்கிட்ட எந்த பிள்ளையை தேடிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரமான்ற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். காலையிலேருந்து சாப்பிடல, ஸோ ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொத்தமல்லி அப்புறம் அவரைக்காய் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணலான்னு கொடுக்கலான்னு போயிருந்தேன். ஆள் எப்பயுமே நான் ஒரு சவுண்டு கொடுப்பேன், சவுண்டு கொடுத்தோன்னே வந்துடுவாங்க. நீங்கள் ஹேம்ஸ்டர் வளர்க்குறீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணும்போது ஏதாவது யூனிக்கான சவுண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணுங்கள். அந்த சவுண்ட் கேட்டாலே அவங்க எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க. ஸ்மித்து கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்ற ஆளு தாங்க. அவர் எப்பயுமே கொஞ்சம் ரசித்து ருசித்து சுவைச்சு தான் சாப்பிடுவாப்புல. ஆனால் அஞ்சல் அப்படி கிடையாதுங்க. எங்க ஸ்மித் எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவான்ற பயத்தில் இருக்க எல்லா ஃபுட்டையும் எடுத்து வாய்க்குள்ளே ஒதுக்கி வச்சுப்பாங்க. ஆன்சர் தெரியும்ல, இந்த பக்கம் அந்த பக்கம் வாய்க்குள்ளே ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு எங்கே சேஃபாக தோணுதோ அங்கே போய் தான் சாப்பிடுவாங்க. இப்படி நம்ம குரூப்பில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணி சொல்லுங்க, இங்கே பாரு உன்ன மாதிரி சோத்து முட்டையா இருக்கான்னு. இப்படி வாய்ப்புல திணிச்சு எடுத்துட்டு போனதை ஃபுல்லா நம்ம அஞ்சலை இப்படி தாங்க குமிச்சு வச்சு பொறுமையா சாப்பிடுவா. வீடியோ பார்த்தவங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஸ்மித் குளிக்கிற வீடியோ ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் ஹேம்ஸ்டர்ஸ் வேணும்னாக்கா ஹேம்ஸ்டர்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.